அண்ணா? ஹவாயு அண்ணா, இவ்ளோ காலையில எழுந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ற நீ? இன்னைக்கு தான் ரக்ஷா பந்தன் ஆச்சு. நான் வருவேன்னு உனக்கு தெரியாதா? ஞாபகம் இருக்கு. நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷனா இருக்கீங்களா? எதுக்கு? பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு தெரியும். என்ன நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? நீ எப்படி இருக்க சஞ்சனா? உங்க மாமியார் வீட்ல எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். ஆனா மித்ரா அண்ணா எங்க போயிட்டாரு? மித்ராக்கு மறுபடியும் ஏதோ ஒரு கண்டம் வரப்பு. மித்ராவை எந்த நிலைமையிலயும் வெளியில அனுப்பாதீங்கன்னு சொல்லி அவனை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லி ஜோசியர் ரொம்ப எச்சரிச்சு சொல்லிருக்காரு. இப்பதான் எஸ்ஐ எனக்கு ஃபோன் பண்ணாரு. அண்ணி அண்ணனை யாரோ கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேன். மித்ராக்கு இன்னும் எதுக்காக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கண்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் இவ்ளோ நாளா அஞ்ஞாத வாசத்துல இருக்கிறதுக்கான காரணமே இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இன்னும் நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை சோதிச்சுட்டே தான் இருக்கீங்க. இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மித்ரா சாருக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் காப்பாத்தணும். காப்பாத்துங்க. அண்ணி, நீங்க உயிரோட தான் இருக்கீங்க? நீங்க இதே வீட்டுல தான் இருக்கீங்களா? நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா அண்ணி? அண்ணி உயிரோட தான் இருக்காங்கன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அண்ணி, நான் உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீடு இழந்த சந்தோஷம் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கிடைச்சிருச்சு. சஞ்சனா, எமோஷனல் ஆனதெல்லாம் போதும். அவங்க உன் அண்ணி கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கீங்கம்மா? இவங்க லக்ஷ்மி அண்ணி கிடையாதா? லக்ஷ்மி மாதிரி இருக்கிற வேற ஒரு பொண்ணு. இவ பேரு சம்யுக்தா. ஜெயம்மாருங்கிற பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணு. எனக்கு உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? மித்ராக்கு என்னதான் ஆச்சு? அரவிந்தா, மித்ராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என் மித்ராவை
தாத்தா, லக்கி எங்க? அவ இன்னைக்கு என் கையில ராக்கி கட்டுறான்னு சொன்னான். அவளோட ரூம்ல இருக்கா ஜுன்னு. வெளியே வரமாட்டேங்கிறா. எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவ எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ஏன் கேட்க மாட்றா? நான் சொன்னா அவ கேப்பா. நான் அவளை வெளியே கூட்டிட்டு வரேன், இருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. எனக்கு வேற வழி தெரியாம உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல தான் மித்ரா மாதிரி நான் பேச வேண்டியதாயிடுச்சு. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு அர்ஜுன்? அவனோட தலையெழுத்தே இப்படிதான் போல இருக்கு. எந்த நேரத்துல அவனுக்கு எந்த ஆபத்து வரப்போதோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன். இப்படி எல்லாம் பயப்படுறது எங்களுக்கு பழகிடுச்சு அர்ஜுன். இப்போ அந்த கடவுள் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நாங்க இருக்கோம்ல. மித்ராவுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். மித்ராவுக்கு எதுவும் ஆகாம திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது எங்க கடமை. நீ ராக்கி கட்டுவேன்னு நான் எவ்வளவு ஆசையோட வந்தேன் தெரியுமா? உனக்காக நான் gift கூட கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீ அந்த விஷயத்தையே மறந்துட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜுன்னு. நீ ராக்கி கட்டலன்னா சொல்லிடு, நான் இங்க இருந்து போயிடுறேன். போகாத ஜுன்னு, நான் வந்துடுறேன். அப்பாடா, வெளியே வந்துட்டியா? ராக்கி கட்டுறேன், வீட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி திரும்பி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல. வா போலாம். லக்கி, சஞ்சனா அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் லக்கி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இல்ல அத்தை.